இறைவசனம் ஆரம்பமாகிறது. நம்பிக்கை கொண்டவர்களே, மனிதர் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அவனுடைய இயல்பு இயற்கையாகவே அவசரக்காரனாக, பதற்றக்காரனாக, கவலைப்படக்கூடியவனாக, பொறாமை குணமுடையவனாக, பகமை உடையவனாக, இது போல மனிதனுடைய குணநலன்கள் இயற்கையாக மனிதனுக்குள்ளாக இருக்கு. மனிதன் தான் பலவீனமான ஒரு படைப்பு. அப்ப இந்த மனிதன் பலவீனமான படைப்பை இந்த வானபூமியை சிந்தனை கொண்ட இந்த மனிதன் இந்த வானபூமியை கவனித்து பார்க்கும்போது இதற்கு பின்னாடி உள்ள அந்த பேராற்றலை மனிதன் விலகிக் கொள்கிறான். இந்த பூமி தானாக உருவாக்கப்படவில்லை. செவ்வையாக சிந்தனை உள்ள மனிதன் தானாக பிறக்கவில்லை. இரவு பகல் மாறி வருவதையும் குறுகுண்டுகள் விளைவதையும் இதற்கு பின்னாடி ஒரு சர்வ வல்லமை பேராற்றல் ஒரு பெரும் சக்தி இருப்பதை மனிதனால் சிந்திக்கும் போது அங்கு உணர முடியும். ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு படைப்பாளர் இருக்கிறான் என்பதை. அப்ப அதன் மீது அவன் நம்பிக்கை கொள்ளும் போது பண்படாத மனிதன் பண்படுவதற்காக இறைவன் திருமறையை கூறுகிறான். ஓ மனிதர்களே, பண்படாத மனிதர்களே, கொடுத்த பொக்கிஷமான படைப்புகளே, மேன்மையான அந்த சிந்தனையுடைய மனிதர்களே, இந்த இரவு பகல் இந்த வானபூமி உள்ளதை கவனித்து பாருங்கள். இந்த உலகத்தில் எதுவுமே மீனுக்காக படைக்கவில்லை, மனிதனும் மீனுக்காக இல்லை. அப்ப மனிதன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நீங்கள் இந்த வானபூமியை கவனித்து பார்க்கும் போது ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக, இறைவனுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்தில் அமைதியும் சாந்தியையும் நிலைநிறுத்துவதற்காக இங்கு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இறைவன் அடுத்ததாக சொல்கிறான், அந்த மனிதன் பண்படுவதற்காக மனிதர்கள் மீது இந்த நோக்கை விதிக்கப்பட்டுள்ளது என்பதை இறைவன் குறிப்பிடுகிறான். உங்களுக்கு முன் சென்று போன சமுதாயத்தின் மீது நோக்கு கடமையாக்கப்பட்டதை போல் உங்கள் மீதும் நோக்கு விதிக்கப்பட்டுள்ளது. எதற்காக என கூறும்போது கூறுகிறான், நீங்கள் பண்பட்டவர்களாக ஆக வேண்டும். உங்களுடைய பலவீன தன்மையில் இருந்து பலமான பணிவு, நல்லெண்ணம், நற்குணங்களில் நீங்கள் வளர வேண்டும், மாற வேண்டும் என்பதற்காக இந்த நோக்கு நமக்காக விதிக்கப்பட்டிருக்கிறது. வெறுமனவே பசித்திருப்பது, வெறுமனவே தாகித்திருப்பது மூலியமாக இறைவனுக்கு ஒன்றும் இதன் மூலம் சேர்ப்பதில்லை. இறைவனை விரும்புவதில்லை. இறைவன் அனுமதித்த உணவுகளை குறிப்பிட்ட நேரங்களில் நாம் தவிர்த்திருப்பதன் மூலியமாக இறைவன் அனுமதித்த உணவே தவிர்த்திருக்கும் பொழுது இறைவன் தடுத்திருக்கக்கூடிய அனைத்து பாவமான, அனைத்து அநியாயமான செயல்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அப்ப இந்த நோம்பினுடைய உன்னதமான நோக்கம் மனிதன் பண்பட்டவனாக ஆக வேண்டும் என்பதற்காகவே அப்பேற்பட்ட இந்த உண்மையான நோம்பின் நோக்கத்தை உணர்ந்து இதை நிறைவு செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். இந்த நோம்பு வெறுமனவே ஒரு மதச்சடங்கு இல்லாமல் சமூக நல்லிணக்க சகோதரத்துவத்தை ஊக்குவிக்கும் மாதமாகவே இந்த ஒரு மாதம் நோன்பு இஃப்தார் நிகழ்வு பல பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் நம்முடைய சேலம் மாவட்டம் ஏசி ரெப்ரசன்டேஷன் நலச்சங்கம் தொடர்ந்து அனைத்து பண்டிகைகளையும் சிறப்பாக கொண்டாடி வருகின்ற நிலையில் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வில் சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த நல்ல நிகழ்வில் நம்மோட பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா டி. என். செல்வகணேசன்